டெலிவரிக்கு அப்புறம் அந்த பிளாசண்டா டெலிவரி ஆகுது இல்லையா, அதை வந்து கேப்சியூல்ஸாக கன்வெர்ட் பண்ணி கன்சியூம் பண்ணுறதை பற்றி சில மதர்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இது நிறைய பேருக்கு ஒரு புது விஷயமா கூட இருக்கலாம். இது எக்ஸாக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, பிளாசண்டால உள்ள தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டு அதை கம்ப்ளீட்டாக டீஹைட்ரேட் பண்ணிட்டு அது சின்ன சின்ன பில்ஸாக கன்வெர்ட் பண்ணி மதர் வந்து டெய்லி பேசிஸை அதை எடுத்துக்கிறாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் விட்டமின்ஸ் இருக்கும்னு நினச்சிட்டு இந்த ப்ராக்டிஸ் வந்து போயிட்டு இருக்கு. பட் இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிடிசி இந்த ப்ராக்டிஸை இன்னும் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 3 காரணங்கள். ஒன்று, இதனால மதருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ரெண்டாவது, இந்த பிளாசண்டாலேயே மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் டெபாசிஷன் நிறைய இருக்கு. இந்த என்விரான்மெண்டலே நிறைய பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் இருக்கும்போது பிளாசண்டாலையும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குன்னு நிறைய ஸ்டடீஸ்ல தெரிஞ்சிருக்கு. ஸோ டைரக்டா அந்த பிளாஸ்டிக் கண்டாமினன்ட் பிளாசண்டாவை நீங்க உட்கொள்ளும் போது உங்க பாடியிலையும் அந்த கண்டாமினேஷன் ஏற்படலாம். மூன்றாவது முக்கியமா பாத்தீங்கன்னா, இந்த பிளாசண்டால இருக்கிற ஹார்மோன்ஸ்னால உங்களோட மில்க் சப்ளை கம்மியாகலாம். ஒண்ணு, கால்ல பிளட் கிளாட்ஸ் கூட ஏற்பட்டு அது ரொம்ப டேஞ்சரஸாவும் போகலாம்.